என் வாழ்வின் மோட்சம் நீயடி. அத்தியாயம் 35. மம்மி, கேவிய குரலில் தாயை அழைத்தபடி அவள் அருகில் வந்து அமர்ந்தான் வருண். ஜெய் போனதோடு அறைக்கு வந்த யாழினியோ அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. பல வருடங்களுக்கு பிறகு கணவனை பார்த்ததில் அவளுக்கு எந்தவித உணர்வுகளும் தோன்றி மறையவும் இல்லை. எப்படி தோன்றும்? வந்ததுமே அவன் ஆடிய ஆட்டம் அப்படி அல்லவா? இவளையும் சரியானவள் என்று கூறிவிட முடியாது. மகள் வேண்டும் என்று கேஸ் போட்டு அவனை ஏற்றிவிட்டதும் இவள்தானே. யாழினிக்கு ஜெயின் கோபத்தை நினைத்து கிஞ்சித்தும் கவலை இல்லை. அவளுடைய கவலை எல்லாம் மகளை பற்றித்தான். நான் தான் அம்மானு தெரிஞ்சா இப்போ இயல்பா என்கிட்ட பேசுற என் பொண்ணு என்ன வெறுத்து ஒதுக்கிடுவாளா என்று பயமாக இருந்தது. அவள் கணவனோடு பிரச்சனை வேண்டாம் என்ற எண்ணத்தில் அன்று குழந்தையை தூக்கி கொடுத்தது தவறோ என்று இன்று மனது நெருஞ்சு முள்ளாய் குத்தியது. அவள் ஒன்று மகள் வேண்டாம் எனும் எண்ணத்தில் தூக்கி கொடுக்கவில்லை. அவளும் மனதை கல்லாக்கி கொண்டுதானே தூக்கி கொடுத்தாள். அதனால் அவள் இத்தனை வருடமும் வேதனையைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். இப்போது இருக்கும் தைரியமான மனநிலை அப்போது அவளுக்கு இருக்கவில்லை. எங்கே அவன் தன் மகன் வருணையும் தன்னிடமிருந்து பிரித்து கூட்டி சென்று விடுவானோ எனும் பயத்தில் தான் அவள் மகளை விட்டு கொடுத்தது. மகளை பார்த்த மாத்திரத்தில் மனதில் இருந்த பயம் இளகி அவளை தைரியமாக கேஸ் போட வைத்து விட்டது. இப்போது அவளுக்குள் அவளை போட்டு குடைந்த வேதனை மகள் தன்னை புரிந்து கொள்வாளா என்பதாய் மட்டுமே இருந்தது. அதனை பற்றியே யோசித்து அறையினுள்ளே முடங்கி கிடந்தவள் மகனின் கலங்கிய அணைப்பில் அவனை தூக்கி மடியில் அமர்த்தி கொண்டு அவனை தன் மார்போடு அணைத்துக் கொண்டாள். வேதனை கொண்ட மனதிற்கு மகனின் அருகாமை இதமாய் இருக்க அவனை அணைத்துக் கொண்டு விழிகளை மூடிக்கொண்டாள். வருணு தாயின் அணைப்பில் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தவன், மம்மி, வைஷு என்னோட சிஸ்டரா என்று கேட்டான். மகனின் கேள்வியில் துணுக்குற்றாலும் இதற்கு மேல் மகனிடம் மறைப்பது அவளுக்கு சரியாய் படவில்லை. கொஞ்சம் விலகி மகனின் முகம் பார்த்தவள் என்று தலையை மட்டும் அசைத்தாள். அவன் குட்டி விழிகள் இரண்டும் அதிர்ச்சியில் விரிந்து கொண்டது. அந்த சிறுவன் அனைவரின் வாக்குவாதங்களையும் வைத்து கொஞ்சம் புரிந்து கொண்டாலும் தாய் மூலமாக அறிந்து கொண்ட போது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. வைஷு என்னோட சிஸ்டர்னா எதுக்காக அவன் நம்ம கூட இல்ல என்றான் தன் சந்தேகத்தை. அவனுக்கு வைஷு என்றால் மிகவும் பிடிக்கும் அல்லவா? அவள் தான் சகோதரி என்றால் அவளை தன்னோட வைத்துக் கொள்ளலாம் எனும் ஆசை முளைத்தது அந்த நொடியில். இனிமே நம்ம கிட்ட வருவா, நம்ம கூடவே இருப்பா யாழினி கூற என்று சந்தோஷமாக தலையசைத்து கொண்டவனோ, வைஷுவோட அப்பா ஏமா உங்களை அடிச்சாங்க? எனக்கு எவ்வளவு கோபம் வந்தது தெரியுமா? நீங்க வைஷு தான் என்னோட சிஸ்டர்னு முன்னாடியே சொல்லி இருந்தா நானும் அவர்கிட்ட சண்டை போட்டிருப்பேன். வைஷுவை பார்க்குக்கு அழைச்சிட்டு போனதுனால தானே அவர் கோபப்பட்டாரு. என் சிஸ்டர் நான் பார்க்குக்கு அழைச்சிட்டு போவேன், இல்லைன்னா என் வீட்டுக்கு கூட அழைச்சிட்டு வருவேன்னு நான் இனிமே சொல்லுவேன் என்று தந்தைக்கு எதிராக பேசும் வருணை கண்டு அவளுக்கு சந்தோஷம் கொள்ள முடியவில்லை. அப்படியெல்லாம் பேசக்கூடாது வருண், இது பெரியவங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம், இதுல நீ தலையிடக்கூடாது என்று கண்டிப்போடு அவள் கூற, இல்ல நான் தலையிடுவேன், என் அம்மாவை எப்படி அவர் அடிக்கலாம், ஐ ஹேட் ஹிம் என்றவனோ கோபமாக அவள் மடியில் இருந்து எழுந்து வேகமாக ஓடிவிட்டான். வருண் என்று மகனை அழைத்தவளோ அறையின் வாசலில் நின்றிருந்த தந்தையை கண்டு அவளுக்கு ஒருவித தடுமாற்றம். மார்பின் குறுக்கே கரங்களை கட்டி கொண்டு மகளை அழுத்தமாக பார்த்த ஸ்ரீனிவாசனோ, வருண் மனசுல அவன் அப்பாவை தப்பானவனா காட்டிட்ட யாழினி என்றார். நான் அவங்கிட்ட தப்பா இதுவரைக்கும் சொன்னதே இல்லை, அவனே புரிஞ்சுகிட்டா நான் என்ன பண்றது என்ற மகளை பார்வையை மாற்றாமல் பார்த்திருந்தவர், பட் இதனால உனக்கு சந்தோஷம் தானே என கூற அவளிடமோ பதில் இல்லை. ஸ்ரீனிவாசனோ இனி தன் மகள் அவள் கணவனோடு சேர்வது முடியாத காரியம் என்ற மனபாரத்தோடு அங்கிருந்து வெளியேறினார். அலுவலகத்தில் தன் கேபின் அறையில் வெறித்த பார்வையோடு அமர்ந்திருந்தான் ஜெயபிரகாஷ். இன்னமும் அவனது கோபம் அடங்கிய பாடில்லை. யாழினி என்பவளையே தன் வாழ்க்கையில் இனி பார்க்கவே கூடாது என்னும் முடிவில் இருந்தவனுக்கு இத்தனை வருடங்களுக்கு பிறகு வந்த அவளது வருகையும் தன் மகளுக்காக அவள் கோர்ட்டில் கேஸ் போட்ட தைரியமும் அவனை தனலாக எரிய செய்தது. தன் அனுமதி இல்லாமல் நேற்று மகளை அவள் அழைத்து சென்றது வேறு அவனை மூர்க்கனாகவே மாற்றி இருந்தது. இரவு மகளிடத்தில் கத்திவிட்டு அறைக்கு போனவனுக்கு தூக்கம் தொலைதூரமாகி போனது. மகளின் முகம் சுணங்காமல் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்பவன் அன்று மகளிடம் கோபம் கொண்டு கத்தியதை எண்ணி அவனுக்கு மிகுந்த வருத்தமாகி போனது. அவன் மகள் கேட்டுக்கொண்ட ஒரே காரணத்திற்காகத்தானே தாரணியை அவளுக்கு தாயாக அழைத்து வந்தான்.
அவனை பொறுத்த வரையில் இது மிகப்பெரிய விஷயம். யாழினியை அவன் மனதால் வெறுத்து ஒதுக்கி இருந்தாலும் அவளிடத்தில் இன்னொரு பெண்ணை கொண்டு வர அவனால் நிச்சயம் முடியாது. ஆனால் அதையும் செய்தான். யாருக்காக? தன் மகளுக்காகத்தானே. மகளுக்காக எதையும் செய்யவும் துணிபவன் மகளை கோபமாக திட்டி அவள் கண்ணீரை பார்த்த பிறகும் சமாதானம் செய்யாமல் வந்தது மனதை நெருடிக்கொண்டே இருந்தது. மணி நள்ளிரவு 2 தொட்ட பிறகும் அவனுக்கு உறக்கம் வரவில்லை. மகளை காண அவள் அறைக்கு சென்றவன் தாரணியோடு படுத்திருக்கும் தன் மகளை கையில் ஏந்தி கொண்டு நேரே தனதறைக்கு வந்து விட்டான். மகளை அழுங்காமல் குலுங்காமல் தனது படுக்கையில் படுக்க வைத்தவன் அவள் கேசம் கோதி விட்டு அவள் நெற்றியில் மென்மையான முத்தம் வைத்த நொடி அவள் மகளோ விழிகளை திறந்து கொண்டாள். தூங்கலையாடா என்று கனியும் குரலில் கேட்ட தகப்பனிடம், என் மேல கோபமா இருக்கீங்களாப்பா என்று வேறொரு கேள்வியை வைத்தாள் அவன் மகள். என்று தலை அசைத்தவனோ, என்னோட வைஷு மேல நான் கோபப்படுவேனா என்றான் அவள் கேசம் வருடி விட்டு. இல்லப்பா, நீங்க பொய் சொல்றீங்க. அப்பாக்கு வைஷு மேல நிறைய கோபம். யாழினி அம்மா கூட போனதால. வைஷுவின் யாழினி அம்மா எனும் வார்த்தையில் அவன் மனமும் முகமும் இறுகி போனது. கோபத்தை அடக்கும் பொருட்டு விழிகள் 2ஐயும் மூடிக்கொண்டு ஆழ்ந்த மூச்சை வெளியேற்றி தன்னை ஆசுவாசப்படுத்தினான். தகப்பனின் முகத்தை ஆராய்ந்தவளுக்கு அவன் கோபம் புரியவே, சாரிப்பா, இனிமே யாழினி அம்மானு சொல்ல மாட்டேன் என்றாள். விழிகளை திறந்தவனும், நிஜமா சொல்ல மாட்டேன் என்று கூறிய மகளை வாரி அணைத்து கொண்டு அவள் உச்சியில் இதழ் பதித்தான். தந்தையின் அரவணைப்பில் கட்டுண்டிருந்தவளோ, உங்களுக்கும் வருணோட அம்மாவுக்கும் சண்டையாப்பா என்றாள். தகப்பனின் கோபம் அவளுக்கு இதைத்தான் யோசிக்க வைத்தது. எனக்கு அவளை பிடிக்காது, அதனால என் பொண்ணு அவ கூட பேசுறதும் எனக்கு பிடிக்கல என்று கூறிவிட, ஏன்பா அவங்களை பிடிக்காது உங்களுக்கு என்றாள் அவன் மகள். உன்னை வேண்டாம் என்று உன்னை பெத்து என்னிடம் தந்துவிட்டு போன பாவி அவ என்று வாய்வரி வந்த வார்த்தைகளை விழுங்கி கொண்டான். கட்டி அவளின் மீது அளவு கடந்த கோபம் இருந்தாலும் இத்தனை வருடங்களில் ஒரு தடவை கூட மகளிடம் அவளை பற்றி தவறாக கூறியதில்லை. ஏன் என்று கேட்டால் அவனுக்கு பதில் தெரியாது. ஒருவேளை அவள் மீது வைத்திருந்த காதல் அவளை பற்றி மகளிடம் தவறாக கூற விடாமல் தடுத்திருக்கலாம். ஆனால் இப்போதும் அந்த காதல் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயம் இல்லை என்றுதான் பதில் சொல்லுவான். தன் கேள்விக்கு பதில் சொல்லாமல் யோசனையில் ஆழ்ந்திருந்த தகப்பனையே பார்த்திருந்தாள் வைஷ்ணவி. அப்பா என்ற மகளது குரலில் கலைந்தவனோ, நாளைக்கு பேசிக்கலாம், ரொம்ப லேட்டாச்சு, இப்ப தூங்கு என்று மகளை தூக்கி தன் மீது போட்டு கொண்டான். அவன் மகளும் தந்தையின் மார்பில் சுகமாக நித்திரையை தழுவி இருந்தாள். ஆனால் அவனுக்கு உறக்கம் வரவில்லை. இப்போது அவனது யோசனை எல்லாம் வருணை சுற்றி வந்தது. வருண் யார் என்று கேள்வி வந்து தொக்கி நின்றது. அவள் இன்னொரு திருமணம் செய்து கொண்டாளா? இதை நினைக்கையிலேயே ஒருவித கசப்பு தன்மை அவனுக்குள். சும்மா யோசித்து பார்க்கவே நெஞ்சத்தில் வலி ஊடுருவியது. வருணின் வயதை வைத்து பார்த்த வரைக்கும் அவனால் அந்த முடிவிற்கும் வர இயலவில்லை. அப்படி என்றால் வருண் யார் என்ற கேள்விதான் இரவு முழுக்க அவன் மண்டையை குடைந்தது. முதல் முறை அவனோடு பேசிய போதும் அவனை சந்தித்த போதும் அவனுக்குள் எழுந்த உணர்வு அவனை பலமாக யோசிக்க வைத்தது. வருணை பற்றி தெரிந்து கொள்ள நினைத்தான். காலையில் முதல் வேளையாக தனது செக்ரட்டரியிடம் சொல்லி யாழினியை பற்றியும் வருணை பற்றியும் விசாரிக்க சொன்னான். அவனிடம் ஈவினிங் வரை டைம் கேட்டிருந்த அவனது செக்ரட்டரியோ தனது பாஸ் சொன்ன வேளையில் இறங்கினான். அலுவலகம் வந்த பிறகும் ஜெய்க்கு வருண் யார் என்ற கேள்வி சுழட்டி அடிக்க வேலையில் கூட கவனம் செலுத்த முடியாமல் வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தான். வருண் தன் மகன் என்னும் உண்மை தெரிய வந்தால் அவன் எதிர்வினை எப்படி இருக்கும்? யாழினியின் நிலை என்னவாகும்?